ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செட் 15 வரையும் பார்த்தோம். இப்போ செட் 6 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் கேட்டிருக்காங்க. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து சிங்கவல்லி ஓகேங்களா. இப்போ கரிசலாங்கண்ணிக்கு வேறு என்னென்ன பேர்லாம் சொல்லி அழைப்பாங்கன்னா கரிசாலை, கையாந்தகரை, தேகசாரம். இந்த மூணுமே வந்து கரிசலாங்கண்ணிக்குடைய பேர். சிங்கவல்லி என்பது கரிசலாங்கண்ணிக்கு பெயர் கிடையாது ஓகேங்களா. கொஸ்டின் பாருங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன பொருள்கோள்னா நிரல் நிறை பொருள்கோள். இதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு. நம்ம நியூ புக்லேயே இந்த பார்ட் அப்படியே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிரல் நிறைனா அன்பும் அறனும், அதற்கான நிரல் நிறை ஓகேங்களா. பண்பும் அறனும் பயனும், இந்த மாதிரி அன்புக்கு பண்பும் அறனுக்கு பயனுமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே கடந்த செட்ல பொருள்கோள் டாபிக்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பொருள்கோள் 8 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். மூணாவது பாருங்க. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேண்மைக்கு வந்து கேண்மைக்கு என்ன அர்த்தம்னா நட்புன்னு அர்த்தம். எதிர்ச்சொல் வந்து பகை ஓகேங்களா. 4வது கொஸ்டின் பாருங்க. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் வந்து புறா, பருந்து. ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த கருப்பொருள்கள் வந்து கண்டிப்பாக 1 மார்க் ஒன்று கேட்பாங்க. சிறு பொழுது பெருபொழுது அதுல இருந்தும் 1 மார்க் கேட்பாங்க. இந்த இதெல்லாமே முக்கியமான டாபிக் ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். 5வது பாருங்க. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை கேட்டிருக்காங்க. மோனை பாருங்க. 1வது சீர்ல இருக்கு, 3வது சீர்ல இருக்கு ஓகேங்களா. இப்போ 1 இருந்து என்னது பொழிப்பு மோனை ஓகேங்களா. இணை பொழிப்பு ஒருவு கூளை. இணைனா 1 2 1 3, ஒருவுனா 1 4, கூளைனா 1 2 3. 6வது பாருங்க. இன்பம் விளையான் இடும்பை இயல்பன்னான் துன்பம் முறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து அடிமுரண் தொடை ஓகேங்களா. அடினா எப்படி நம்ம கால்குலேட் பண்ண சொன்னா இது ஒரு அடி, இது ஒரு அடி. இது அடி வந்து இப்படி வரும். சீர் வந்து இது ஒரு சீரு, 2 சீரு, இந்த மாதிரி போகும். சீர் வந்து இப்படி போகும் ஓகேங்களா. அப்படியே பார்க்கும்போது இன்பம் துன்பம் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கா, அப்போ இது அடிமுரண் தொடை ஓகேங்களா. அங்க வந்து எதுகை, இப்போ இது எதுகை கொடுத்துருந்தா நம்ம எதுகை எடுக்கலாம். ஏன்னா அதுல இன்பத்துல இங்கே இன்னும் இருக்கு, இங்கே இன்னும் இருக்கு, நம்ம எதுகை எடுக்கலாம். ஆனா ஆப்ஷன்ல கரெக்டா கொடுக்கல, அடி எதுகைன்னு கொடுக்கல ஓகேங்களா. அடிமுரண் கொடுத்ததுனால இது இன்பம் துன்பம் தான் கரெக்டான ஆன்சரா வரும். அடிமுரண் துடை தான் கரெக்டான ஆன்சர். 7வது பாருங்க. அரியவற்றுள் சொல்லி அசை பிரித்து சரியான விடையை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க. இருகுறில் ஓகேங்களா. இருகுறிலுக்கு என்ன வரும்? இருகுறிலுக்கு வந்து நிறை ஓகேங்களா. அடுத்து இருகுறில் ஒற்றுக்கும் நிறை தான். குறில் ஒற்று வந்து நேர் ஓகேங்களா. நிறை தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும்னா 1.5 மாத்திரை ஓகேங்களா. அவுகாரம் வந்து சொல்லில் முதலில் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து குறைந்து ஒழிக்கும். இடையில வராது ஓகேங்களா. 2 மாத்திரையில இருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். 9வது கொஸ்டின் பாருங்க. இரட்டை கிளவி இரட்டை பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் வந்து நன்னூல் ஓகேங்களா. 10வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாததை எடுத்து எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசன் வந்தது, இது வந்து திணை வலு. ஆமா, இது வந்தது வந்து அக்ரிணைக்கு தான் வரும் ஓகேங்களா. அரசன் வந்தார்னு தான் கரெக்டான இது. இது வந்து வலுனா தப்பா இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. வலுனா தப்பு, வளா நிலைனா கரெக்டா கொடுத்துருக்குது ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது திணை வலு தான் இது. அரசன் வந்ததுன்னா திணை வலு கரெக்டு தான். இதுல வந்து பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. கபிலன் பேசினால், இது பால் வலு, இதுவும் கரெக்டு தான். இந்த இடத்துல ஒரு பெண், இது ஆண்பால் இருக்கு, பெண்பால் வரணும் ஓகேங்களா. அதே மாதிரி குயில்கள் கூவியது, இது எண் வலு ஓகேங்களா. ஆமா, குயில்கள் கூவியன வரணும். கூவியது இது வந்து சிங்குலருக்கு கூவியது வரும். குயில்கள் இருக்கிறதுனால இது ப்ளூரலுக்கு வந்து கூவினான்னு வரணும். இது எண் வலு, இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. வலுன என்பது கூற்றுகள் வந்து தப்பா இருக்கிறது தான் வலு ஓகேங்களா. கமலாய் சிரித்தாய், இது வந்து கால வலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதான் வந்து பொருந்தாது ஓகேங்களா. கமலாய் வந்து சிரித்தாய் வந்து கால வலு கொடுத்துருக்காங்க. இது வந்து கால இடத்துல வராது, இந்த இடம்
இடவலு வரும். தன்மை முன்னிலை படம் இருக்கு அந்த இடத்துல வரும். ஓகேங்களா. 11வது பாருங்க, பொருந்தாதை கண்டறிந்து எழுதுன்னு சொல்லி கேட்டதுருக்காங்க. 5 கிலோ எடுத்தல் அளவே ஆகுபெயர் கரெக்டு தான். 4 லிட்டர் முகத்தல் அளவே ஆகுபெயர் இதுவும் கரெக்டு தான். 3 மீட்டர் நீட்டல் அளவே ஆகுபெயர் இதுவும் கரெக்டு தான். இந்தியா வென்றது ஓமை ஆகுபெயரா? தப்பு. ஓகேங்களா. இந்தியா வென்றது ஓமை ஆகுபெயர் வராது, இட ஆகுபெயர் வரும். ஓகேங்களா. இப்போ பொருந்தாதான் கேட்டிருக்காங்க 11க்கு டி. 12 பாருங்க, தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா வா என்ற வினையடிக்கு தொழில் பெயர் வந்து வருதல். ஓகேங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர். 13 பாருங்க, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறியும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இக்கு சீரீஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இக் பிளஸ் ஆல இருந்து அப்படி பார்த்துட்டே போகணும். இக் பிளஸ் ஆல வச்சு எதுவுமே இல்லை. இக் பிளஸ் ஆவன்னா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ காசு காசு ஏ அல்லது பி வரலாம். அதுக்கடுத்து பாருங்க இக் பிளஸ் இ இருக்கு கிளி. இங்கே பாருங்க இக் பிளஸ் ஊன்னு இருக்கு. அப்போ இது வராது. 13க்கு பி தான் ஆன்சர். 14வது பாருங்க, இனிய நண்ப. இந்த நண்ப எப்படி முடியுதுன்னா ஆள முடியுது. அப்போ இது பேரச்சம் தான். ஓகேங்களா. ஆனால் என்ன பேரச்சம்னா இனிய. இனிய இந்த வார்த்தை வந்து ஒரு குறிப்பு பொருள். ஓகேங்களா. இது நம்ம நியூ புக்லேயே காணப்படுது இந்த இலக்கணம். குறிப்பு பேரச்சம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 15 எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது என்னதுன்னா மதில் காத்தல். ஓகேங்களா. நொச்சி என்பது என்னதுன்னா மதில் காத்தல். ஓகேங்களா. அடுத்து வந்து 16வது பாருங்க, சொல்லை பொருளோடு பொருத்தம் சொல்லி கேட்டிருக்காங்க. பணப்புனா என்னது? அழகு. அடவினா காடு. ஓகேங்களா. வீறுனா வலிமை. மதுரம்னா இனிமை. இந்த பொறுத்துக அப்படி மாறாம அச்சு பசலா மாறாம கடந்த செட்ல கேட்டாங்க. அப்படித்தானே நம்ம பார்த்தோம். ரிப்பீட்டட் கொஸ்டின். 17 பாருங்க, ஆசிரியர் நூல் கொடுத்துருக்காங்க. திரிகடுகம் வந்து என்னதுன்னா நல்லா இருந்தனார். ஆசார கோவை வந்து பெருவாய் முள்ளியார். 2-1 ஏதான் ஆன்சர். பழமொழி 400 வந்து 3 அரையனார். திருபஞ்சம் மூலம் காரியாசனம். 18 பாருங்க, தமிழ் விடு தூதியின் ஆசிரியர் யாருன்னா அறியப்படவில்லை. கொஸ்டின், ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எதுனா ஐஞ்சிறுகாப்பியங்கள் தான் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸாமுடைய ப்ரெஷர்ல வந்து என்ன பண்ணணும்னாங்க, ஐஞ்சிறு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து ஐஞ்சிறுகாப்பியமா அந்த ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று போட்டுருவீங்க. நல்லா கவனிங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாககுமார காவியம் வந்து ஐஞ்சிறு காப்பியம். நீலகேசி ஐஞ்சிறு காப்பியம். சூளாமணியும் ஐஞ்சிறு காப்பியம். குண்டலகேசி வந்து ஐம்பெரும் காப்பியம். இல்லாதான் கேட்டிருக்காங்க. 19க்கு சி. 20வது கொஸ்டின் பாருங்க, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை பாரதிதாசன். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 21 கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யாருன்னா அப்பர். நம்ம திருநாவுக்கரசருடைய ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டும் புதுசாக வந்திருக்கு பாருங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஓல்டு புக்கில் காணப்படும். அடுத்து 22 பாருங்க, ருபாயத் என்பதன் பொருள் என்பது 4 அடி செய்யுள். ஓகேங்களா. ருபாயத் அப்படின்னா என்னதுன்னா 4 அடி செய்யுள். இதுவுமே ஒரு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட். 23 அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு என்னதுன்னா உருசிய நாடு. இந்த கொஸ்டின் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்படிதானே, ரிவிஷர் கொஸ்டின். ஓகேங்களா. ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம கடந்த செட்ல பார்த்தோம். 24 வைதோரை கூட வையாத இந்த வைய முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. வரியை பாடியவர் யாருன்னா கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் கடந்த செட்ல. ஓகேங்களா. 25 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் யாருன்னா தெரிவை. ஓகேங்களா. 26 வயது முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் யாருன்னா தெரிவை. பெண்களுடைய பருவங்கள் சொல்லி கொடுத்து சொல்றாங்க. மங்கை, மடந்தை, ஓகேங்களா, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கான்செப்ட். இதில் யாருக்கு யார் எந்தெந்த வயசு வரும் அந்த ஆர்டர் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. 26 குமரகுருபர் வந்து மொழிகளில் புலமை மிக்கவர்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம நீங்கள் கடந்த செட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 27 உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். இந்த வள்ளலாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 28 ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டன கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து என்னதுன்னா மணிமேகலை. ஓகேங்களா.
இயற்படு பொருளால் கண்டது மறந்து உயர்கோடென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு வேஸ்டு கொஸ்டின். 29 ஒன்று குலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். இந்த ஒன்று குலாம் வச்சு நம்ம கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 30 பாருங்க, தமிழ் 3000 என்று எனப்படும் நூல் வந்து திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் வந்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. நியூ புக்லேயும் கான்செப்ட் இருக்கு. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 31 உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநாற்று புலவர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். ஓகேங்களா, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம சொன்ன கடந்த செட்டில் என்ன சொன்னோன்னா கொரோனா ரிலேட்டடான ஒரு முக்கியமான கோர்ஸுகள் வந்து நம்ம நியூ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த கோர்ஸ் வந்து யார் யார் பாடியிருப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு கோர்ஸ் தான் இது, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே. இந்த கோர்ஸை பாடியவர் யாருன்னா நக்கீரனார். ஓகேங்களா. 32 பாருங்க, உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்னா காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். இது திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின். 33 சீரா புராணத்தை ஏற்றியவர் யாருன்னா உமர் புலவர். பேசிக்கான கொஸ்டின். 34 இதோடைய என்னன்னா பறவைகள் கொடுத்து விலங்குகள் கொடுத்து அதோடைய என்ன சொன்னா மரபு தொகை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. காகம் என்னது? காகம் கரையும். ஓகேங்களா. குதிரை குதிரை கணைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். ஓகேங்களா. 2 3 4 1. 35 பாருங்க, மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யாருன்னா திருமூலர். ஓகேங்களா. இந்த மூலர் இருக்கா, இதுல இருந்து மூலன் வந்ததாக சொல்லுவாங்க. 36 ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யாருன்னா பெரியார். ஓகேங்களா. பெரியாருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இதையும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 37 இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யாருன்னா அகத்தியலிங்கம். இந்த கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 38 நவ்வி. இந்த சொல் நீங்கள் இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன் தான். நவ்வி என்பது மான். ஓகேங்களா. 39 சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். இந்த பசும்பொன் முத்துராமலிங்கருடைய டாபிக் நியூ புக்லையும் இருக்கு. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஓல்டு புக்கில் பார்க்கலாம். ஓகே, ஓல்டு புக்லையும் இவர் ரிலேட்டடான ஒரு டாபிக் கொடுத்துருக்குறேன். 40 குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இது பேசிக்கான கொஸ்டின். ஓகேங்களா. ஓல்டு தமிழ் புக்கில் ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 41 தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தொங்கம் செய்யும் என கூறியவர் யாருன்னா கால்டுவெல். ஓகேங்களா. 42 தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. கடித போது யாருடையதுன்னா வரதராசனருடையது. ஓகேங்களா. இவர் ரிலேட்டடான ஒரு பாடமும் கொடுத்துருப்பாங்க. அண்ணா எழுதிய கடிதம் எடுத்து வரதராசன் ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. ரெண்டுமே ஓல்டு புக்கில் இருக்கு. ஓகேங்களா. இதுல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கோர்ஸ் முக்கியமான கோர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. 43 தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்படுவது யாருன்னா முத்துராமலிங்கம். ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸ்கூல் புக்லையும் இருக்கு, நியூ புக்லேயும் இருக்கு, ஓல்டு புக்லையும் இருக்கு. 44 காமராசனுடைய அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. இது நீங்க வந்து ஐஎன்எம்லையும் படிப்பீங்க, இந்த மாதிரி தமிழ்லையும் படிப்பீங்க. இது 45 பாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க. காவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி, குறிஞ்சி திட்டு வராது, குறிஞ்சி திட்டு பாரதிதாசன். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நம்ம கடந்த செட்டில் அப்படியே பார்த்தோம், ஆப்ஷன் மாறாம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 46 தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குது என்று கூறியவர் யாருன்னா கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். இந்த கொஸ்டின் பார்த்துக்கு, இந்த கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வெள்ளித்தட்டு, தமிழை வந்து வெள்ளித்தட்டு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா எமினோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டாக்டர் க்ரௌல். க்ரௌல் என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம கடந்த செட்டில் பார்த்தோம், வெள்ளித்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் சொல்லியிருப்பாப்ல. 47
ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதை தருமம் என கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். இது ஓல்டு புக்கு, பழைய சிலபஸ் உள்ள டாபிக். ஓல்டு புக்கில் இந்த ராணி மங்கம்மாள் விஷயம் இதில் வந்து கோர்ஸ் இருக்கும், தெரிஞ்சுக்க தப்பு கிடையாது. 48 மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர், உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர், நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர், நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு கூற்றை யாருடைய கடித போதினா மு வரதராசனார். ஏற்கனவே இன்னொரு கோர்ஸ் மு வரதராசனுடைய ஒரு கோர்ஸ் பார்த்தோம், இது 2வது கோர்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 49 பாருங்க. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்பாங்க. மணிமேகலை ஆன்சர், சிலப்பதிகாரம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சிலப்பதிகாரம் தோணும், சிலப்பதிகாரம் கிடையாது. 50 திருவரங்கம். திருவரங்கம்னா என்னதுன்னா ஸ்ரீரங்கம் தான் திருவரங்கங்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் என்பது என்னதுன்னா சிதம்பரம். ஓகேங்களா, திருமறைக்காடு வந்து வேதாரண்யம், அக்கையர்கண்ணி வந்து மீனாட்சி. 51 மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு 1981. அப்போதைய சிஎம் யாருன்னா எம்ஜிஆர். ஓகேங்களா, 5வது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். 52 பாருங்க. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையும் எனக்கு மரணம் இல்லை என்ற கவிதை படையாருன்னா கண்ணதாசன். 53 எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும் என்ன பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். 54 அறக்களத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறக்களம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? களம், பங்கம், புனை, அம்பி இதான் வரும். பறவை என்பது கடல், அப்படி இது வராது. ஓகேங்களா, இதுலையும் களம், தோணி, புணரி. புணரி வந்து நீர்நிலை குறிக்கக்கூடியதும் வராது, பார்த்துக்குங்க. ஆழி வந்து கடல், இதுவும் வராது. ஓகேங்களா, அப்போ நான் 54 சி தான் ஆன்சர். 55 பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீனாட்சி வந்து என்ன வரும்னா அங்கேயர்கனி, நம்ம அந்த கடந்த பொறுத்துக்களே பார்த்தோம். அதுக்கடுத்து மதுரவசனி. மதுரவசனி என்ன வரும்னா தேன்மொழி. மதுரம் நம்ம பார்த்துருப்போம்ல ஏற்கனவே நம்ம பொறுத்துக்கையில. மதுரம்னா தமிழ் என்னன்னா தேனும் சொல்லி பார்த்துருப்போம். இப்போ தேன்மொழி பாவை. ஓகேங்களா, 1-4 கற்க நேத்திரி. தீக்கு என்ன வரும்னா வால்நெடுங்கண்ணி. கற்க நேத்திரி. விசாலாட்சி. விசாலம் அப்படின்னா நீல், அப்புறம் நீண்ட பகுதி என்ன சொல்லுவோம் விசாலம் அப்படின்னு சொல்லுவோமா. விசாலாட்சி என்ன நீல் நெடுங்கண்ணி. இது நீங்க கொஞ்சம் ஐடியா வச்சு யூஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா, 56 இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்ம கடந்த செட்லேயே பார்த்தோம். ஓகேங்களா, உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி என்ன வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் சொல்லி பார்த்தோம். இங்கே உயிர்மை எழுத்துருக்கு முன்னாடி இருக்கு, அப்போ என்ன வரும்னா ஒரு மாவட்டம். உயிரெழுத்து முன்னாடி இருக்குன்னு ஓர், இதுதான் கரெக்ட். 56க்கு பி. 57 பாருங்க. மாகதம் எனப்படும் என்னதுன்னா வித்தார கவி. மாகதம் எனப்படுவது வித்தார கவி. இது வந்து என்னதுன்னா மாகதம் சொல்லிட்டு நிறையா இந்த மதுர கவினா என்ன, சித்திர கவினா என்ன, ஆசு கவின்னு சொல்லிட்டு ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது அந்த கான்செப்ட். ஓகேங்களா, இதுல வந்து ஒரு மார்க் கேட்குறாங்க. 58 அகத்திணையின் வகைகள் வந்து 7. ஓகேங்களா, அகத்திணை மொத்தம் 7. அதில் அன்பின் 5 திணை, அன்பின் திணை வந்து 5. ஓகேங்களா, ஐம்பத்தி பாருங்க. கரணத்தேர் எப்படி பிரிஞ்சு சொல்லி கேட்டிருக்காங்க. கரணத்து பிளஸ் ஏர் அப்படின்னு சொல்லி தான் பிரியும். ஏன்னா இந்த தூ வந்து உங்களுக்கு பார்த்தோம், இத்து பிளஸ் எப்படி இத்து பிளஸ் ஊவா போவோம், உத்து பிளஸ் ஊவா பிரியுமா. ஊ உகரம் வந்து கெட்டு இத்து பிளஸ் ஏ எப்படி மாறும், ஏவா மாறும். ஓகேங்களா, அதான் கரணத்தேர். 60 பாருங்க. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணி கரெக்டாக போடுங்க. இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை, இது வந்து ஒரு திருக்குறள் ஒரு ஒரு லைனை கொடுத்துருக்குறாங்க. 61 மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிங்கன்னா போட்டுடலாம். குணநலம் சான்றோர் நலனை பிற நிலம். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். 62 61 62 கொஸ்டின் பாருங்க. பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி விகுதி, ஒரு இம்பார்ட்டன்ட். இதோட இலக்கணம் வந்து நீங்கள் 11th or 12th தமிழ் புக்கில்
பார்த்தீங்கன்னா தெரியும். பகுபதம் அதோடைய இலக்கணத்தை குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. 63 பாருங்க. உருவேனில் இலக்கண குறிப்பு. உருனா என்னதுன்னா உரி சொற்றொடர். இந்த கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 64 இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னா விடை. இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னா விடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பார்த்துங்க. 65 கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. யானையின் கண்கள் சிறியன, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, யானையின் கண்கள் சிறியன. ஏன்னா கண்கள் வரும்போது 2 கண் வரும். 2 கண் வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னா புளூரல்ல வரும். ஓகேங்களா, புளூரல்னா உங்களுக்கு என்ன வரும்னா சிறியன. அடுத்து அந்த கண்களை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. யானையை மென்ஷன் பண்ணல, கண்களை மென்ஷன் பண்றதுனால இங்க சிறியனன்னு வருது. 66 கோடையில் யாரையும் யானை கன்று. ஓகேங்களா, யானை கன்று தான் கரெக்டான ஆன்சர். யானை குட்டி வராது. 67 ரிஃப்ரிஜரேட்டர்னு என்னதுன்னா குளிரூட்டும் பெட்டி. ரிஃப்ரிஜரேட்டர் என்னதுன்னா குளிரூட்டும் பெட்டி. 68 கோ இச்சொல்லின் உரிய பொருள் கேட்டிருக்காங்க. கோக்கு என்ன வரும்னா அரசன். நிறையா கடந்த செட்டில் நிறைய பார்த்துட்டோம். அந்த கொஸ்டின் அப்படி கேட்குறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, ஓரல் ஒரு மொழி நம்ம பாக்ஸ் பார்க்க சொல்லிட்டோம். 42 ஓரல் ஒரு மொழி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இதுல இருந்து 1 நாட் 2 கொஸ்டின் கேட்பாங்க. 69 பாருங்க. பூமி விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத்தி பூத்தது போல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிய செயல். அத்தி பூத்தது போல என்னதுன்னா அரிய செயல். உயிரும் உடம்பு போல எப்படி இருக்குன்னா ஒற்றுமையா இருக்கும். ஆற்றில் கரைத்த புலி எப்படி இருக்குன்னா பயநிலையா இருக்கும். இடி விழுந்த மரம் போல என்னதுன்னா வேதனை. ஓகேங்களா, 69க்கு சி. 70 அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சியே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடந்த செட்டில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம விண்மீன் பால்வெளி அந்த விண்மீன் வெடிப்பு கொள்கையை வச்சு உருவான அந்த செய்யுள் அந்த பாடல் சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம திருவாசகம் சொல்லியிருந்தோம். அந்த பாடல் அடியே இப்போ கொடுத்துட்டாங்க இந்த கொஸ்டின். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். இது நியூ தமிழ் புக்ல இருக்கு, பாக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர். ஓகே, அடுத்து 71 பாருங்க. கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க பன்றி. ஓகேங்களா, இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 72 பாருங்க. திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழி. ஓகேங்களா, திருநாவுக்கரசர் வந்து திருவாதவூர். திருநாவுக்கரசர் வந்து திருவாமூர். ஓகேங்களா, நாவு வந்து வாமூர். ஓகே, சுந்தரர் வந்து திருவெண்ணை நல்லூர். மாணிக்க வாசகர் தான் உங்களுக்கு என்ன வரும் திருவாதவூர். ஓகேங்களா. 73 பொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இது வந்து என்னதுன்னா இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து சொல்லி கேட்டிருக்காங்க குறுந்தொகை. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தருமி பொற்களை அடித்த படலம் சொல்லிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். திருவிளையாடல் புராணம் சொல்லி பார்த்தோமா, அதுல இந்த பாட்டை தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு பாடியிருப்பார். ஓகேங்களா, குறுந்தொகையில் உள்ள இந்த பாடல் பொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. 74 பாருங்க. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையதுன்னா 3 காண்டங்களை உடையது. 75 பொருந்தாத இணையை கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. மேதினா எருமையா கப்பு. ஓகேங்களா, மேதி வந்து எருமை வராது. மேதினா எருமை கரெக்டு தான். அவன் என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. சந்தம்னா அழகு, இதுவும் கரெக்டு தான். சிங்கனர்னா சிவன், இதுவும் கரெக்டு தான். கோதில்னா பசு, இது வராது. ஓகேங்களா, கோதில் வந்து பசு வராது. இது வந்து செப்பு. செப்பு தான் பசு நினைக்கிறேன். செப்பு அந்த செப்புன்னு சொல்லி இதுல பார்ப்போம்ல சிந்துவெளி நாம இருக்குல்ல. ஓகேங்களா. 76 பாருங்க. பொருளறிந்து பொருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நயனம். நயனம் வந்து என்னதுன்னா கண்கள். ஓகேங்களா. இந்துனா நிலவு. முறுவல். முறுவல்னா என்ன வரும்னா புன்னகை. அல்னா இருள். ஓகேங்களா, அல்னா இருள். 77 பாருங்க. நற்றினையை தொகுப்பித்தவர். நற்றினையை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா. 78 பாருங்க. புரிசை. புரிசைனா என்னதுன்னா மதில். ஓகேங்களா, இது வந்து இந்த அறிஞர் பொருள் எங்க காணப்படும்னா மதுரை காஞ்சியில வந்து காணப்படும். நியூ புக்லேயே வந்து இந்த பாடல் வந்து காணப்படுது. ஓகேங்களா. 79 சரியான பொருளை தேர்ந்தெடுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. உருமுனா என்னதுன்னா இடி. உருமுனா என்னது இடி. ஓகேங்களா. ஓன்முனா மேகம். ஓகேங்களா, ஓன்முனா மேகம். 80 பாருங்க.
குலசேக ஆழ்வார் இயற்றிய நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம். எந்த ஆப்ஷனுமே வராது. 81 கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நினையாதே. இதில் கடம் என்பது உடம்பு. இந்த கொஸ்டின் அப்படியே கடந்த செட்டில் பார்த்துருக்கோம். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 22 பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லா தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உமையால் பொற்கிணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். கரெக்டு தான். ஏன்னா தொடர்பில்லா கேட்டிருக்காங்க. இது கரெக்டு தான். 220 தலங்கள் வழிபட்டார். இதுவும் கரெக்டு தான். திராவிட சிசு என ஆதிசங்கரால் என்று ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பூதியடிகளில் மூத்த மகளின் உயிர் பெற செய்தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா. இது வந்து யார் வருவாங்கன்னா உங்களுக்கு அப்பர் வருவார். யாரு? திருநாவுக்கரசர். ஓகேங்களா. 33 பாருங்க. உம்மறு புலவர் பாடிய முதுமொழி மாலை நூலில் உள்ள பாக்கள் வந்து 80 பாக்கள். உம்மறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் வந்து 80 பாக்கள். 34 பாருங்க. சாலை இளைஞரையும் தமிழக அரசின் பாவேந்தர் விருது வந்து எந்த வருஷம் வாங்கியிருப்பாருன்னா 1991. இதுவுமே வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 85 நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டதுன்னா 3ஆம் நந்திவர்மன். இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பாருங்க நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுனால எவ்வளவு யூஸ்ன்னு பாருங்க. 36 எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. முதலாவதாக தொகுத்த நூல் வந்து குறுந்தொகை. ஓகேங்களா. முதலாவதாக தொகுத்த நூல் வந்து குறுந்தொகை. முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. 87 நடையப்ப வளர் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னா கம்பர். இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கம்பர் வந்து அவருடைய கம்பராமாயணத்துல 1000 பாடல்கள் ஒரு முறை என்ன பண்ணுவார்? இவரை பற்றியான விஷயங்களை வந்து குறிப்பிடுவார். 88 சரியான தொடரை கண்டறிதலை கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஓகேங்களா. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 39 வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடிச்ச அருவா இப்பாடல் வகை சார்ந்தது என்னதுன்னா தொழில் பாடல். ஓகேங்களா. 90 பாருங்க. யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. 91 தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் வந்து கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் என்பது கதரின் வெற்றி. ஓகேங்களா. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம கடந்த செட்லேயே பார்த்துருக்குறோம். 92 படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகேங்களா. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பதும் நெறியாக இருக்கட்டும். இது மூவா எழுதிய கடித வரிகள். மூவா விஷயான 3 கோர்ஸ் வந்து இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 3 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3மே இம்பார்ட்டன்ட். அதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. ஓகேங்களா. என்பதும் நெறியாக இருக்கட்டும். 93 பட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு வந்து 1930. ஓகேங்களா. 94 பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்கள் அழைக்கப்படுவது யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா. இது பேசிக்கான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கடந்த ப்ரூஃப் 4லையும் கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஓகே. 95 எட்வர்டு மை பிரிஸ் வந்து என்னதுன்னா ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படும். எடிசன் வந்து ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈட்ஸ்மன் வந்து என்னதுன்னா படச்சுருள். பிரான்சின் சென்று இயக்கப்படும். ஓகேங்களா. 96 பாருங்க. பாவனார் சொற்பிறப்பியல் அகரமொழி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு வந்து 8/5/1974. இந்த வருஷத்துக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது ஒரு ரிவைஸ்டு கொஸ்டின். ஓகேங்களா. 8/5/1974 பாவனார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சொற்பிறப்பியல் அகரமொழி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்டிருக்காப்புல. எப்படி பாவனார் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. 97 பாருங்க. தமிழர் புலம்பெயர காரணம் வந்து என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. வாணிகம், வேலைக்காண்டி புலம்பெயர்ந்தா அண்ட் வேலை வாய்ப்பு. இதான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 98 முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு வந்து குதிரை. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த பழைய ஓல்டு தமிழ் புக்கில் காணப்படும். திரைப்பட கலையில் இது இருக்கும். 99 பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் என்று வகைப்படும் 2. ஓகேங்களா. என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 100வது இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது.
எந்த நாடுனா சிங்கப்பூரும் மொரிசியஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.